கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இணையவழி மூலமாய் இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இலந்தையடி திருச்சபையின் சார்பாய் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைபடுவாராக. இந்த இணையவழி ஆராதனையிலே நாம் தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நாம் யாவும் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நாம் இந்த ஆராதனை ஆரம்பிப்போமாக. கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை மூலமாக நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நீர் கிருபை செய்தபடினால் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே ஸ்தோத்திர ஆண்டவரே, பாகம் அடிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆராதனை மிகவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்பட என் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தக்கூடியதாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. மீதியான சமயம் முழுதும் கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க வாரும் ஐயா, ஆசீர்வதிக்க வாரும் ஐயா, உந்தன் நேச கரத்தால் காரும் ஐயா, உந்தன் நேச கரத்தால் காரும் ஐயா, இயேசுராஜனே இங்கே வாரும். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான காலை வேளைக்காக ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஐயா. விசேஷமாக தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம், தம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதான சமயத்தை ஆண்டவர் தந்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. விசேஷமாக இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவரை துதிக்கிறோம் ஐயா. இந்த நிகழ்ச்சியிலே தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரை தங்கி
இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுங்க தாவே. விசேஷமாக தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. இந்த ஆண்டவரே ஐயா நிகழ்விலே கூடி வந்திருக்கிறான எங்களுடைய அருமையான பிள்ளைகள் அனைவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. உடைய அருமையான ரட்சணை சேனைக்காகவும் ஆண்டவரை சேனையினுடைய ஊழியங்களுக்காகவும் உடைய தலைவர்களுக்காகவும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஐயா. அன்புள்ள நேசப்பிதாவே, இந்த நாட்களில் ஆண்டவரே ஐயா உடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இவருடைய மாநில தளபதி அவர்கள் கர்த்தாவே கன்னியா தேசத்தில் உள்ள ஆண்டவரை ரட்சணை சேனையினுடைய ஆண்டவரை ஐயா அல்லேலூயா மாகாணத்துக்கு ஆண்டவரை சென்றிருப்பதை நாங்கள் அறிந்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தம்முடைய பிள்ளையினுடைய பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்கப்படும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரை. கன்னியா தேசத்தில் நடக்கின்றான அந்த ஆண்டவரை உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திலே தம்முடைய பிள்ளை பங்கு கொண்டு ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரை வரும்படி ஆண்டவர் உதவி செய்வீராக. நன்றி ஆண்டவரை, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா. இவருடைய அருமையான கர்த்தாவை ரட்சணை சேனை இவருடைய மாகாணத்திலே கர்த்தாவை ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவர் ஐயா 24 மணி நேர ஆண்டவர் தொடர் ஜெபம் நடைபெற்று இருந்தது ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அனைத்தும் ஆண்டவரே என் ஆண்டுடைய சமூகத்திலே கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே பிரீதியாக இருக்கும்படியாய் ஆண்டவரை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் கர்த்தர் துணை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எந்தெந்த காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தாவை ஜெபிக்கிறோமோ அவைகளை கர்த்தர்களுக்கு வாய்க்கப்படும்படியாய் தம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை விசேஷமாக இவருடைய மாகாணம் முழுவதும் கர்த்தாவே ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி ஐயா. 10வது வகுப்பு தேர்வு ஆண்டவரை +2 தேர்வுகளுக்கான அருமையான உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா தம்முடைய பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரை தம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே அல்லேலூயா மிகவும் ஆண்டவரை அல்லேலூயா உற்சாகமான ஆவியோடு ஆண்டவரை தேர்வுகளை எழுதி வெற்றி பெற நல்ல மதிப்பெண்களை பெற கர்த்தர் இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளில் பிரத்யேகமாக கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய அருமையான ஆண்டவர் மத்திய நாடுகளில் நடைபெற்று வருகின்றன போரை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள தேவனே, விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில்பட்டான போரை கர்த்தாவே அல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே விரைவிலே ஆண்டவரை அது முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த பகுதி முழுவதும் போர் பதற்றத்தினாலே ஆண்டவரே அல்லேலூயா பயத்தினாலே கர்த்தாவே திகிலினாலே சூழ்ந்திருக்கின்றது. அநேக ஆண்டவரே ஐயா மக்களும் ஆண்டவரை நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால போர் விரைவிலே முடிவுக்கு வரவும் சமாதானம் ஆண்டவரே அமைதி ஏற்படவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே இவருடைய அருமையான கர்த்தாவே தேசத்துக்காக தேசத்துடைய ஆண்டவரை ஜனங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். மீண்டும் ஒரு விஷயம் கூட இந்த ஆண்டவரை புரோகிராமை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த புரோகிராமில் கர்த்தருடைய பிரசன்னம் தங்கியிருக்கட்டும் ஐயா. நன்மையாலும் கிருபையினாலும் முடிச்சு விட்டுங்க. சகல நன்மை ஆண்டவரே சகல நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியின் ஜெபங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை அவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சுத்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களை மன்னியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவிலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய உள்ள வசனங்கள். 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தியிருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் எனும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள்,
உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவன் தாமே இந்த வசனத்தினால் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. என்ன செய்குவேன் ஏழை அடியேன், என்ன செய்குவேன் ஏழை அடியேன், என்ன செய்குவேன். அண்ணல்லே செய்யா அர்ப்பணானையா, அண்ணல் ஏசையா அர்ப்பணானையா, அண்ணல் ஏசையா அர்ப்பணானையா. என்னை பொருளாய் எண்ணினதற்கீடாய், என்னை பொருளாய் எண்ணினதற்கீடாய் என்ன செய்குவேன். ஏழை அடியேன் என்ன செய்குவேன். அஞ்ஞானத்தில் தானே அமிழ்ந்திருந்தேனே, அஞ்ஞானத்தில் தானே அமிழ்ந்திருந்தேனே. ஆக கண் கெட்டு அலைந்தேன் முற்றுமேயக, கண் கெட்டு அலைந்தேன் முற்றுமேயக, கண் கெட்டு. ஞானமும் மூட்டி வெளிச்சமும் காட்டி, ஞானமும் மூட்டி வெளிச்சமும் காட்டி, ஞானமும் மூட்டி வெளிச்சமும் காட்டி. என்னை ரட்சித்தாய் இதற்கு நான் ஈடாய், என்னை ரட்சித்தாய் இதற்கு நான் ஈடாய் என்ன செய்குவேன். ஏழை அடியேன் என்ன செய்குவேன். செத்த நான் பிழைக்க ஜீவனை அளிக்க, செத்த நான் பிழைக்க ஜீவனை அளிக்க, செத்த நான் பிழைக்க ஜீவனை அளிக்க. திவ்யநாதனே தேவசுதனே, திவ்யநாதனே தேவசுதனே, திவ்யநாதனே. மெத்த பாடுபட்டு மெத்த பாடுபட்டு மீட்க என்னையே, மெத்த பாடுபட்டு மீட்க என்னையே, மெத்த பாடுபட்டு மீட்க என்னையே. சித்தம் வைத்தாயே செய்ய நீதற்கீடாய், சித்தம் வைத்தாயே செய்ய நீதற்கீடாய் என்ன செய்குவேன். ஏழை அடியேன் என்ன செய்குவேன். ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் சரோஜா ராணி, நாகர்கோவில் டிவிஷன் இளந்தேடி படைத்தளத்தை சார்ந்தவள். என்னையும் இந்த வேளையில் ஒரு சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். என்னுடைய கணவர் பெயர் சுதர்சன். கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து நேரிட்டது. இந்த விபத்தில் நாங்களும் என்னுடைய 2 குழந்தைகளும் அதில் ஒரே நேரத்தில் உண்டு. அது ஒரு கார் ஆக்சிடெண்ட்டு.
பின்னாடி வந்த கார் எங்கள் காரில் மோதினதுனால அந்த கார் முன்னாடி இருந்த மரத்தில் போய் மோதிட்டு சைடில் உட்கார்ந்திருந்த என் கணவருக்கு பலத்த அடி. அவர் அந்த இடத்திலேயே சுயநினைவை இழந்து விட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது கிட்டத்தட்ட அவர் மரித்து விட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் ஒரு சின்ன முயற்சி செய்து பார்ப்போம் என்று அவர்கள் முயற்சி செய்தபோது ஒரு அரை மணி நேரம் கழித்து அவருக்கு ஞாபகம் வந்தது. ஆனாலும் அவருடைய கைகால் கழுத்தில் அடிபட்டு எலும்பு நொறுங்கி நரம்புகளெல்லாம் நசுங்கி போனதனால் அவர்களுக்கு கழுத்துக்கு கீழே கைகால் முழுவதும் செயல்படாமல் போனது. ஆப்ரேஷன் பண்ணினாலும் அவர் எழுந்து நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஆனாலும் நாங்கள் தேவனை நம்பினோம். தேவாதி தேவனாகிய அவர் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை அந்த வருடம் எங்களுக்கு தந்திருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு தேவனிடத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடினோம். தேவன் ஜீவனை தந்தார். நாங்கள் அப்படியே படுக்கையிலேயே வீட்டிற்கு அழைத்து வந்தோம். வீட்டில் ஒரு குழந்தையைப் போல ஹாஸ்பிட்டல் பெட்டில் வைத்து தான் அவரை பார்த்து கொண்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் கழிந்த பிறகு அவர் எழுந்து நின்று காலூன்ற கடவுள் கிருபை தந்தார். வீட்டில் வைத்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் தான் எடுத்தோம். ஒரு வருடத்திற்குள்ளாகவே அவர் எழும்பி நடந்து மறுபடியும் ஆலயத்திற்கு அவரே நடந்து வருவதற்கான கிருபையை தேவன் தந்தார். இருந்தாலும் இந்த 5 வருட காலமும் போராட்டம்தான். இந்த போராட்டத்தின் மத்தியிலும் அவர் எழுந்து நடமாட, அவருடைய அன்றாட வேலைகளை செய்ய, எங்களுக்கு ஒரு சிறிய கடை இருக்கிறது. அந்த கடையில் இருந்து அந்த கடை வியாபாரத்தை கவனித்து கொள்கிற அந்த கிருபையை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி நாகர்கோவில் டிவிஷன் அளவில் நடைபெற்ற வேதாகம போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஒரு அறிவிப்பு வெளியானது. முதலில் நான் முடியாது என்று மறுத்தேன். ஆனாலும் எங்கள் ஊழியக்காரர் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அம்மா என்று அவர் சொன்னார். கடவுளிடத்தில் கேட்டேன், ஏசப்பா நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது அந்த போட்டி நடைபெறும் அந்த நாளை காலண்டரில் திருப்பி பார்த்தேன், எந்த நாள் நடைபெறுகிறது அப்படின்னு. அது ஞாயிற்றுக்கிழமை என்று இருந்தது. அந்த நாளின் வாக்குத்தத்தம் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று இருந்தது. ஏசப்பா நான் முடியாது என்று சொல்கிறேன், நீங்கள் என் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்களே, எனக்கு அந்த அளவு ஞானம் இல்லையே என்று நான் கடவுளத்தில் கேட்டேன். ஆனாலும் கடவுள் அதில் கலந்து கொள்ள கிருபையை தந்தார். இந்த மாதம் 15ஆம் தேதி பிடிஎம்சியில் வைத்து நடைபெற்ற அந்த வேதாகம போட்டியில் 5வது பரிசை பெற்றுக்கொள்வதற்கான கிருபையை எனக்கு தந்தார். என் கணவரின் ஜீவனையும் திரும்ப தந்து இப்படி இந்த போட்டியில் கலந்து கொண்டு இந்த பரிசையை பெறுவதற்கான கிருபையை தந்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஆமென். ஆனந்தமானந்த
எல்லாரும் நம்ம கோர் எப்படி வளர்ந்துச்சு நம்ம தாத்தாட்ட போய் கேட்கலாமா? சரிக்கா. தாத்தா, நம்ம படிஸ்தலம் எப்படி வளர்ந்துன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது தாத்தா. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்போம். சரிம்மா, சொல்லட்டுங்களா? இந்திய தென்கிழக்கு மாகாணம் நார்வல் டிவிஷனுக்கு உட்பட்ட இளந்தேடி படைஸ்தலமானது மிகவும் பழமையானது, பாரம்பரியமிக்கதும் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்து வரும் படைஸ்தலங்களில் ஒன்றாகும். 1893ஆம் ஆண்டு இக்கிராமத்தை சேர்ந்த திரு வீரமணி இயேசுவடியால், திரு மனுவேல் பாக்கியம், திரு தேவதாசன் வேதமாணிக்கம், திரு ஆறுமுகம் என்ற ஆசீர்வாதம் செண்பகம்மாள், திரு மனுவேல் கனகம்மாள், திரு பாக்கியநாதன் தெய்வாயி மற்றும் திரு சுவாமிதாஸ் முத்தாரு என்னும் 7 குடும்பத்தினர் ஆதி காலத்தில் ஒரு திருவிதாங்கூர் இருந்து புறப்பட்டு பெரும் முழக்க பவனி மூலம் சந்திக்கப்பட்டனர். இவர்கள் 740 சதுர அடி உள்ள ஓட்டுப்பணி கொண்ட ஒரு ஆலயத்தை கட்டி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி வந்தனர். இவ்வாலயத்தில் ஆரம்பத்தில் இறைப்பணியுடன் கல்வி பணியும் சேர்ந்து நடைபெற்றது. ஆரம்பத்தில் ரெட்டினிச்சேனை உத்தியோகஸ்தர்களே ஆசிரியர்களாகவும் இருந்து பணி செய்தனர். 1989ஆம் ஆண்டு முதல் அரசாங்கம் கிராமத்திற்கென தனி பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்த பிற்பாடு இறைப்பணி மட்டும் நடைபெற்று வந்தது. 94 ஆண்டுகளுக்கு பின் மிகுந்த சேதமடைந்த பழைய ஆலயம் மாற்றப்பட்டு அப்போதைய மாகாண தளபதி ஐயா கமிஷனர் வி சுகானந்தம் ஐயா அவர்கள் புதிய ஆலயத்திற்கு அனுமதி அளித்து கட்டிடம் முடிக்கப்பட்டு 1987ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்னாரது பொற்கரங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மேலும் அநேகர் அங்கத்தினர்களாய் சேர்ந்து படைஸ்தலம் வளர்ச்சியடைந்து விரிவடைந்தபடியால் கன்னியாகுளம், பாறையேடி, பண்டாரத்தோப்பு மற்றும் இளந்தேடி ஆகிய 3 சபைகளையும் வழிநடத்திய ஒரே ஊழியக்காரரை மாற்றிவிட்டு வளர்ந்து வரும் இப்படைஸ்தலத்திற்கென 1991ஆம் ஆண்டு தனியாக படைஸ்தல ஊழியரும் ஒரு ஓடு மேய்ந்த தனி இல்லமும் மாகாண தலைமையகத்தால் அளிக்கப்பட்டது. மேலும் 23 ஆண்டுகளுக்கு பிறகு படைஸ்தல ஊழியர் இல்லம் மிகவும் பழுதடைந்தபடியால் புதிய காங்கிரீட் வீடு ரூபாய் 6,80,000 மதிப்பில் கட்டப்பட்டு 2/3/2014ஆம் ஆண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மேலும் அநேக மக்கள் அங்கத்தினராய் சேர்ந்த வண்ணம் இருந்தமையால் ஆலயங்கள் விரிவாக்க வேண்டி மாகாண தலைமையகத்தை அணுகிய போது கனடா மற்றும் பெருமுடா மாகாணங்களின் நிதி உதவியுடன் படைஸ்தல மக்கள் மற்றும் பல்வேறு நண்பர்களின் உதவியுடனும் தற்போதைய டி வடிவிலான ஆலயம் கட்டப்பட்டு 23/10/2005 அன்று மாலை 6 மணியில் அன்றைய மாகாண தளபதி கமிஷனர் ஐயா பி தேவவரம் அவர்களால் ஜெபத்துடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அன்று முதல் அக்டோபர் 23ஆம் தேதி சபை நாளாக அனுசரித்து கொண்டாடி வருகிறோம். இன்றைய தேதியில் எமது சபை 133 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாய் இயங்கி வருகிறது. பாரம்பரியமிக்க இந்த திருச்சபையிலிருந்து மேஜர் ஜீவரத்னம் அவர்கள் ஐயா அவர்கள், மேஜர் ஆசீர்வாதம் ஐயா அவர்கள், மேஜர் தேவசுந்தரம் ஐயா அவர்கள், மேஜர் தெய்வாயி லெப்டினன்ட் கேர்னல் ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள், மேஜர் வேதம்மாள் அவர்கள், மேஜர் ஆசீர்பாய் அவர்கள், மேஜர் ருக்குமணி ஐயா அம்மா அவர்கள், லெப்டினன்ட் கர்னல் பரமதாஸ் ஐயா அவர்கள், மேஜர் சாமுவேல் ஐயா அவர்கள், மேஜர் சாந்தவல்லி அவர்கள், மேஜர் கிறிஸ்துதாஸ் அவர்கள், மேஜர் மகேஷ் கருணா போன்றோர் தங்களை ஊழியத்திற்கென அர்ப்பணித்தனர். இவர்களில் தற்போது 3 பேர் ரெட்டினை சேனை ஊழியங்களாக படைஸ்தலங்களில் பணியாற்றி வருகிறார்கள். ஏனையோர் ஓய்வு பெற்று அதில் சிலர் மகிமைக்குள்ளும் உயர்த்தப்பட்டனர். மேலும் ஆலயமணி ஓசை இளந்தையடி விரிவாக்க பகுதி வரையிலும் கேட்பதற்கென தேவையை அறிந்து சுமார் 67 அடி உயரம் மணி கோபுரம் கட்டப்பட்டு 2/7/2015 அன்று அன்றைய மாகாண தளபதி ஐயா கர்னல் எட்வின் மாஷி அவர்கள் ஜெபித்து பிரதிஷ்டை செய்தார்கள். இவ்வாறு நாள் ஒரு மீனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வரும் எமது சபையில் தற்போது 84 குடும்பங்கள் அங்கத்தினர்களாக இருந்து வருகிறோம். ரெட்டினை சேனையில் உண்மையாய் இரட்சகர் நாமத்தில் போர் செய்வோம், இரத்தம் அக்கினியால் வெல்வோம், அத்தன் பாதம் சேர்ப்போம் இத்தரை. ஆமேன்.
பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சிந்தனைக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. இந்த கஸ்தியின் நாட்கள் அல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை தியானிக்கிற ஒரு நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் அநேக விதமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அநேக விதமாக இயேசுவின் பாடுகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே இந்த குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுவதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையிலே நிற்கிற பொழுது இந்த நாட்களிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தவும் நான் அதை குறித்து உங்களோடு கூட பேசலாம் என்று நான் ஆசைக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டிலே பிரவேசித்து அங்கே பந்தியிருக்கிறார். அங்கே அவர் பந்தி இருக்கிற பொழுது ஒரு பெண் அங்கே வருகிறாள். இவள் சோதரம் நளனம் என்கிற உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அவருடைய சிரசின் மேலே ஊற்றுகிறார். இப்படி இவள் அதை அவருடைய சிரசின் மேலே ஊற்றினதினாலே சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்திற்கும் அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்தருக்கு கொழுக்கலாமே என்று சொல்லி அவளை முறுமுறுக்கிற பொழுதுதான் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், அவளை விட்டு விடுங்கள், அவள் என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள் என்று சொல்லி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இங்கே இந்த ஸ்திரீ செய்த நற்கிரியை என்ன? அநேகர் இயேசுவனுக்காய் அநேக காரியங்களை செய்திருக்கிறார்கள். அநேகர் இயேசுவோடு கூட பின் தொடர்ந்தே சென்றிருக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய சொந்தங்களை எல்லாம் விட்டு வந்தார்கள். அப்படி இருக்க அவர்களை எல்லாம் நற்கிரியை செய்திருக்கிறார்கள். எனக்காய் இவர்கள் நல்காரியங்களை செய்திருக்கிறார்கள், என்னிடத்திலே நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார்கள் என்று இயேசு சொல்லாத பொழுது எப்படி ஒரு பெண் ஒரு நளதம் என்கிற அந்த தைலத்தை கொண்டு வந்து உடைத்து அவருடைய சிரசின் மேலே ஊற்றினதினாலே எப்படி அவள் நற்கிரியை செய்து விட்டாள் என்று இயேசு சொல்ல முடியும் என்பதை ஒரு நிமிடம் நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த பெண் செய்த இந்த செயலுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை வேதம் மறைப்பொருளாய் ஆழங்களின் வெளிச்சமாய் நமக்கு காட்ட தவறவில்லை என்பதை ஒரு நிமிடம் நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் இந்த உலகத்திலே உண்டு. அநேகர் தீர்க்க தரிசனை சொல்லிவிட்டார்கள். அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுதலின் காலத்திற்குள்ளாய் இயேசு வந்திருக்கிறார். எனவே அவர் பிறந்து அதிலிருந்து அவர் மரிக்கிற வரையிலும் அவரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அவரை குறித்து சொன்ன வார்த்தைகள், அவரை குறித்து சொன்ன எல்லாம் நிறைவேற்ற வேண்டியது அவருடைய கடமை. இப்பொழுது குருடர் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், பாவத்தில் இருந்தவர்கள் விடுதலை அடைகிறார்கள். இவைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஆனால் இயேசு பிறப்பதற்கு முன்பதாய் ஒரு தீர்க்க தரிசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் ராஜா என்று சொல்லுகிறது. வருகிறவர் ராஜா, வருகிறவர் ராஜாவை அரசாள வேண்டியவர், வருகிறவர் ராஜாவாய் நிற்க வேண்டியவர். அப்படியானால் இதுவரையிலும் இயேசுவை ராஜாவாய் எங்கேயுமே அவர் பிரகடனப்படுத்தப்படவில்லை, எங்கேயுமே ராஜாவாய் அவர் அறிமுகப்படுத்தப்படவில்லை. எனவே இந்த ராஜாவாய் அறிமுகப்படுத்தப்படுகிற அல்லாவிட்டால் அந்த ராஜாவாய் பிரகடனப்படுத்தப்படுகிற இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். அப்படியானால் ராஜாவாய் பிரகடனப்படுத்துவதற்குரிய அந்த யூதர்களுடைய பாரம்பரியங்களும் சடங்காச்சாரங்களும் நடைபெற வேண்டும். யூதர்களுடைய பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது? ஒரு ராஜாவாய் ஒரு மனிதன் மாற வேண்டும் என்று சொன்னால், ஒரு ராஜாவாய் ஒரு மனிதன் வர வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கென்று சில சடங்காச்சாரங்கள் உண்டு.
என்ன சடங்காச்சாரம்? அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவதாய் அபிஷேக தைலம் அவனுடைய தலையின் மேலே ஊற்றப்பட வேண்டும். நாம் பார்க்கிறோம் அநேக இடங்களிலே இந்த அபிஷேக தைலத்தை தீர்க்கதரிசிகளோ ஆசாரியர்களோ சோதரம் கொண்டு போய் அந்த ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகளுடைய தலையிலே ஊற்றப்பட்டு அவர்களை ராஜாவாய் அறிமுகப்படுத்துகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, தாவீதும் அப்படிதான் அபிஷேகம் பண்ணப்பட்டான். தாவீதுடைய அபிஷேகமும் ராஜாவாய் பிரகடனப்படுத்தப்பட்ட பொழுது சாமுவேல் அவரை சோதரம் அப்படிதான் அபிஷேகம் பண்ணினார். இந்த காரியம் இயேசுவுக்கு நடந்தாக வேண்டுமே. எனவே இப்பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் அவள் இந்த எண்ணெயை கொண்டு அவருடைய தலையின் மேலே அபிஷேகம் பண்ணுகிறார். கிறிஸ்து ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியது, கிறிஸ்து ராஜாவாய் பிரகடனப்படுத்தப்பட வேண்டியது அங்கே நடைபெறு. எண்ணெய் ஊற்றுதல் என்பது சாதாரணமாய் விஷயமாய் இருந்தாலும் இங்கே ஊற்றப்பட்ட எண்ணெய் என்பது நளதம் என்கிற ஒரு விசேஷித்த தைலம், நளதம் என்கிற ஒரு விலையேற பெற்ற தைலம். இந்த நளதம் என்கிற தைலம் ராஜாக்களும் சோதரம் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் மாத்திரமே உபயோகிக்கப்படக்கூடிய இந்த நளதம் என்கிற இந்த தைலத்தினாலே கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டபடியினாலே அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை இங்கு பறைசாற்றுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பவனி, இதற்கு நாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே சிந்திக்க இருக்கிறோம். அவர் ராஜாவாய் எருசலேமிலே அவர் பவனி வந்தார் என்று சொல்லி. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இதுதான் அவள் செய்த நற்கிரியை. இயேசு ஏன் இவளிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொன்னார் என்றால், வேதம் ஒரு காரியத்தை அழகாய் நமக்கு கூறுகிறது. ஒரு காரியத்தை வேதம் அழகாய் நமக்கு எடுத்துக்காட்ட இங்கு தவறவில்லை. இயேசுவின் தலையிலே ஊற்றப்பட்டு அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டதை, அவர் ராஜா என்பதை பிரகடனப்படுத்தினாள். கிறிஸ்து அவள் செய்த நற்கிரியை பாராட்டினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, கிறிஸ்துவை அறிவிப்பது நற்கிரியை, நற்செய்தி அறிவிப்பது நற்கிரியை. இவள் செய்த காரியம் நற்செய்தி அறிவிப்பார். சகலவித நற்கிரியைகளை காட்டிலும், சகலவித நல்ல செயல்களை காட்டிலும், புண்ணியம் தரும் என்று நாம் நினைக்கிற சகலவற்றை காட்டிலும் கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துவதும் கிறிஸ்துவை அறிவிப்பதும் மாத்திரமே நற்கிரியை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் இந்த கஸ்தியின் நாட்களிலே, இந்த கிறிஸ்துவின் பாடு மரணங்களை சிந்திக்கிற நாட்களிலே கிறிஸ்துவை குறித்து, அவருடைய நற்செய்தியை குறித்து, என் தேவன் எனக்காய் வந்த தேவன் எனக்காகவே மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காய் கிறிஸ்து மரித்தார், எனக்கு விடுதலை தரும்படியாய் மரித்தார், என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காய் இரத்தம் சிந்தினார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பிரகடனப்படுத்துவோமா? இந்த பிரகடனப்படுத்துதல் நம்மிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் நிச்சயமாய் நாம் தேவ சமூகத்திலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நாமும் நற்கிரியை செய்திருக்கிறோம் என்பதை தேவன் பறைசாற்ற முடியும். எனவே இந்த கிரியைகள் நம்மிடத்தில் நடக்கும்படியா தேவ சமூகத்திலே நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம். அந்த கிரியைகளை பெற்றுக்கொள்ளும்படியா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்திலே கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்க நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, நளதம் என்கிற அந்த உத்தம தைலத்தை கொண்டு உம்முடைய தலையிலே ஊற்றின அந்த ஸ்ரீயை பார்த்து ஆண்டவர் நற்கிரியை செய்திருக்கிறாள்னு சொன்னீங்களே. இன்னைக்கு உம்மை வரை சாற்றுகிற இந்த நற்கிரியைகள் ஆண்டவரே, தேவன் எங்களுக்காய் மரித்தார் என்று சொல்லி பறைசாற்றுகிற, அதை சிந்திக்கிற ஆண்டவரே, உலகத்துக்கு சொல்லுகிற அந்த நாட்களில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நற்செய்தி பறைசாற்றுவதே நற்கிரி என்பதை ஆவியானவர் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஆண்டவரே, நாங்களும் தகப்பனே நற்கிரியைகளினாலே ஆண்டவரே மேன்மைப்படும்படியா ஆண்டவரே இந்த நற்செய்தியை சொல்லுவதினாலே நாங்களும் என் ஆண்டவரை பறைசாற்றும்படியா, இந்த நற்செய்தியை சொல்லுவதினாலே நாங்களும் என் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் என் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நாட்கள் எங்களை சீர்படுத்திக் கொள்ளுகிறதா? இந்த நாட்கள் எங்களை சோதரம் சீர்தூக்கி பார்க்க ஏதுவானவைகளாயிருக்கும்படியாய் என் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே,
விசேஷமாய் இந்த நாட்களிலே உலகம் ஆண்டவரே சந்தித்து கொண்டிருக்கிற அபாயகரமான சூழ்நிலைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவாய் வந்தவர் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவர், இந்த உலகத்தின் மேலே ஆண்டவரே அமைதியை ஏற்படுத்தி ஆண்டவரே சுகமாய் வாழுவதற்குரிய கிருபைகளை என் ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய அகில உலக இரட்சணிய சேனையை கர்த்தர் ஆசீர்வதியும். இரட்சணிய சேனையின் அத்தனை பணிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இரட்சணிய சேனை இன்னும் ஆண்டவரே முன்னோக்கி செல்வதற்குரிய கிருபையை என் ஆண்டவர் எங்களுக்கு தாரும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.